Hello all, welcome to our channel. வீடியோ பாஸ் பண்ணி ப்ராப்ளம் நல்லா படிச்சுக்கோங்க. ஃபண்டாஸ்டிக்கான ப்ராப்ளம். கண்டிப்பா இந்த மாதிரி வேரியபிள் சம் வரும்போது நம்ம சம்ம ப்ரொசீட் பண்ணும்போது நம்ம போற பார்த்து கரெக்டாக தான் தப்பா அப்படிங்கிற ஒரு டவுட் காமனாக வரும். ஸோ இந்த மாதிரி ப்ராப்ளம் ப்ராக்டிஸ் இல்லாமல் கண்டிப்பாக போட முடியாது அப்படிங்கிறது என்னோட ஒப்பீனியன். சரி, டூ ஸ்மால் கண்டக்டிங் பால்ஸ். எப்பயுமே நம்ம சம்முக்கு ஒரு ஸ்கிமெட்டிக் போட்டுக்கிட்டோம் ப்ராக்டிஸ் பண்ணும்போது அப்படின்னா அது ஒரு குட் ஃபீல் கொடுக்கும். ஸ்கிமெட்டிக் பால் இருக்கு, சாரி ஸ்மால் கண்டக்டிங் பால் A and B of radius R1 and R2. சரி, இதோட ரேடியஸ் R1, இதோட ரேடியஸ் R2. சார்ஜஸ் வந்துட்டு Q1 Q2 இருக்காங்க. அப்போ சார்ஜஸ் சேம் இல்லை, ஸோ ஒரு டிஃப்ரெண்டான ஒரு பொட்டன்ஷியல் இருக்குன்னு சொல்லலாம். They are connecting by a wire, obtaining the expression for charge A and B in equilibrium. இந்த மாதிரி ஒரு வயர் கொடுக்கும்போது அப்போ என்ன அர்த்தம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சார்ஜ் இதுலேருந்து இதுலேயும் டிரான்ஸ்ஃபர் ஆகலாம், இதுலேருந்து இதுலேயும் டிரான்ஸ்ஃபர் ஆகலாம். பிகாஸ் எது ஹையர் பொட்டன்ஷியல் எது லோயர் பொட்டன்ஷியல் நமக்கு தெரியவே தெரியாது. பட் ஆனால் கொஞ்ச நேரத்தில் இந்த சார்ஜ் டிரான்ஸ்ஃபர்மேஷன் நின்றும். ஏன்னா காமன் பொட்டன்ஷியலுக்கு வந்துருவாங்க. கரெக்டா? டெஃபினட்டா. வாட்டர் பைப்பு கான்செப்ட் தான் வச்சுக்கோங்களேன். சரி, இப்போ ரெண்டுமே பொட்டன்ஷியல் சேம் விவி, ஓகேவா? ஆனா இப்போ என்ன பிரச்சனைனா, எங்க இருந்து எவ்வளோ சார்ஜ் டிரான்ஸ்ஃபர் ஆகான்னு நமக்கு தெரியாது. வயரை கனெக்ட் பண்ண பிறகு V1 இஸ் ஈக்குவல் டு V2ன்னு எழுதிக்கலாம். இப்போ KQ1 பை அவங்களோட ரேடியஸ் இஸ் ஈக்குவல் டு KQ2 பை R2. நீங்க யோசிக்கலாம், சார் அங்க கொடுத்த சார்ஜை நீங்க எப்படி சார் ஈக்குவல் பண்ணலாம் அப்படின்னு. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா, இந்த Q1 Q2 நேம் எடுத்துக்காம Q1 டேஷ் Q2 டேஷ்னு எடுத்துக்கலாம். விச் மீன்ஸ் இனிஷியலா இருந்தது Q1, நான் ஒயரை கனெக்ட் பண்ண பிறகு அங்க எனக்கு அவுட்புட்டா பேலன்ஸ் ஃபைனலா வந்திருக்கிறது Q1 டேஷ். ஓகேவா? புரிஞ்சுதா? கண்டிப்பா நல்லா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ முன்னாடி Q1, இப்போ Q1 டேஷ். ஆனா இப்போ நமக்கு என்ன ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு அவுட்புட்னா, என்ன நடந்தாலும் நெட் சார்ஜ் மாற போறது இல்லை. கரெக்டா? Q1 பிளஸ் Q2 இஸ் ஈக்குவல் டு கேபிட்டல் Qன்னு எடுத்துக்கலாம். இவங்க டிரான்ஸ்ஃபர் ஆனாலும் Q1 டேஷ் Q2 டேஷ் நடந்தாலும் அந்த டோட்டல் சார்ஜ் மாற போறது இல்லை. ஸோ திஸ் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஓகே, இப்போ இதுதான் சம்ல ஃபர்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஸ்டேஜ் அப்படின்னு சொல்லலாம். ஃபைன். இப்போ அடுத்தது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த கேவை கேன்சல் பண்ணிடுங்க. KQ1 டேஷ் பை R1 இஸ் ஈக்குவல் டு KQ2 டேஷ் பை R2. இதில் இன்னொரு பியூட்டிஃபுல்லான ஒரு விஷயம் என்ன, நிறைய தடவை நம்ம ப்ராப்ளம்ஸில் பேசியிருக்கோம். நாமளா இன்ட்ரடியூஸ் பண்ணுற வேரியபிள் ஒரு நாளும் ஆன்சரில் வரக்கூடாது. ஆன்சர் ஷுட் பி எக்ஸ்பிரஸ் இன் த கிவன் வேரியபிள். அப்போ இந்த Q1 டேஷையும் நான் மாற்றணும், கேபிட்டல் Qவும் மாற்றணும். சரி, இப்போ நான் இந்த ஸ்டெப்பை கொஞ்சம் மாற்றி எழுதுறேன். Q2 dash is equal to Q minus Q1 dash. வேற வழியே இல்லை சார், ஒரு தடவை இந்த டேஷ் போடுறதெல்லாம் எனக்கு கஷ்டமா இருக்கு அப்படின்னா நீங்க வேற ஏதாவது ஒரு வேரியபிள் வச்சுக்கோங்க. பட் காமனா நல்ல ஒரு குட் ஃபீல் கிடைக்கணும்னா நீங்க Q1 dash தான் வச்சுக்கணும். ஸோ இந்த ப்ராப்ளம் இப்படிதான். சாரி, கேன்சல் பண்ண திருப்பி எழுதிட்டேன். Q1 dash by R1 is equal to Q2 dash பதிலாக என்ன எழுத போறேன்? Q minus Q1 dash by R2. ஸோ அப்படியே கிராஸ் மல்டிப்ளை பண்ணுங்க. Q1 dash R2 is equal to Q minus Q1 dash R1. கண்டிப்பா இந்த சம்லாம் லேர்ன் பண்றதுக்கு ஒரு பொறுமை வேணும். இந்த மாதிரி வேரியபிள்ஸ்லாம் நம்ம ப்ராக்டிஸ் பண்ணலாம், ரொம்ப கஷ்டம். QR1 minus Q1 dash R1. ஸோ இது எப்படி நீங்க லெஃப்ட் சைடு எடுத்துட்டு வந்துட்டீங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும்? இது பிளஸ் ஆயிடுமா? அப்போ Q1 dash R2 plus Q1 dash R1 is equal to QR1. ஸோ இதில் Q1 காமனாக எடுத்துருங்க, Q1 டேஷை காமனாக எடுத்துருங்க. இப்போ பேலன்ஸ் யார் இருப்பாங்க? R1 plus R2. இந்த ஆர்டர் எழுதுனீங்கன்னா R2 plus R1 உங்களுக்கு கிடைக்கும். ஓகே, விச் இஸ் ஈக்குவல் டு QR1. அப்போ Q1 டேஷ் நான் கண்டுபிடிச்சிட்டேன். QR1 by R1 plus R2. ரொம்ப இம்பார்ட்டன்ட். இப்பயும் சொல்கிறேன், Qங்கிறது நானாக இன்ட்ரடியூஸ் பண்ண வேரியபிள். அப்போ நான் அதை என்ன பண்ணுறேன்னா கிவன் வேரியபிளில் மாற்றுறேன். Qங்கிறது யார்? Q1 plus Q2 is equal to capital Q. அப்போ Q1 plus Q2 of R1 by R1 plus R2. ஒன்று தான் கண்டுபிடிச்சிருக்கோம். இன்னும் Q2 dash கண்டுபிடிக்கணும்ல, அது ரொம்ப ஈஸி தான். இப்போ இங்கே Q2 dash Q minus Q1 dash இருக்கா? அப்போ நான் செகண்ட் பார்ட் கண்டுபிடிக்கிறதுக்கு நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா, Q2 dash is equal to Q minus Q1 dash எழுதுறேன். அந்த Q1 dash பசங்க காமன் என்ன பண்ணிடுவாங்கன்னா இந்த வேரியபிளை கொண்டு சப்ஸ்டிட் பண்ணுவாங்க. அப்படி பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஸ்டெப் நிறைய வரும். அந்த இடத்துல நீங்க ஸ்மார்ட்டா யோசிக்கணும். என்ன ஸ்மார்ட்டா யோசிக்கிறது அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த எக்ஸ்பேண்ட் பண்றதுக்கு முன்னாடி ஒரு ஸ்டேஜ் இருந்தது இல்ல, இந்த ஸ்டேஜுக்கு போயிடணும்.
ஆமா, திஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். இதுதான் நமக்கு பிராக்டிஸ்ல தேவை. இவ்வளவு யோசிக்கணும் சம்ல. நீங்க இந்த சார் இதுவும் Q1 டேஷ் தான், இதுவும் Q1 டேஷ் தான் நீங்க சொன்னீங்கன்னா உங்களுக்கு ஸ்டெப் நிறைய வரும். ஸோ இப்போ பாருங்களேன், நான் இதை கொண்டு நீங்க சப்ஸ்டிட் பண்ணும்போது ஈஸியா முடிக்கிறேன் பாருங்க. Q மைனஸ் QR1 பை R1 பிளஸ் R2 பக்கா. ஸோ இப்போ எல்சிஎம் எடுத்தா என்ன வரும்? Q ஆஃப் R1 பிளஸ் R2 மைனஸ் QR1 பை R1 பிளஸ் R2. கரெக்டுங்களா? இப்போ இதை பிராக்கெட்டை உள்ள ஓப்பன் பண்ணி நீங்க மல்டிப்ளை பண்ணுங்களேன். அப்போ பிளஸ் QR1 மைனஸ் QR1 கேன்சல் ஆகி ரிமைனிங் என்ன இருக்கும்? QR2 பை R1 பிளஸ் R2. ஸோ இப்போ இதை ஈஸியாக எக்ஸ்பேண்ட் பண்ணிடலாம். Q என்ன எழுதலாம்? ஸோ த ஃபைனல் Q2 டேஷ் இஸ் ஈக்குவல் டு Q என்ன எழுதலாம்? Q1 பிளஸ் Q2 இன்டு R2 பை R1 பிளஸ் R2. ஸோ இந்த ஆன்சரும் பாருங்க எல்லாமே கிவன் வேரியபிள் தான், இதுவும் கிவன் வேரியபிள் தான். கண்டிப்பா இந்த மாதிரி சம் போடும்போது தான் நமக்கு நிறைய நாலேஜ் கிடைக்கும். ஓ இப்படிலாம் யோசிக்கலாம், நம்ம போற பார்த்து ஒரு 70-80% வரைக்கும் நமக்கு அஷ்யூர்டா தெரியாது எய்தர் வி ஆர் ரைட் ஆர் ராங் அப்படின்னு. ஆனா நீங்க ப்ரொசீட் பண்ற ஒரு ஸ்டெப்லயுமே பேசிக்ஸ் கிளியரா இருந்தீங்கன்னா நீங்க யோசிக்கவே தேவையில்லை. நீங்க பண்ணது கரெக்ட் அப்படிங்கிற கான்ஃபிடன்ஸ் தான் நமக்கு வேரியபிள் ப்ராப்ளம்ஸ்ல வேணும். கீப் ஆன் வாட்சிங். தேங்க்யூ. சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஃபார்வர்ட் பண்ணுங்க.